எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதுக்காக எல்லாரும் இங்க கூடி இருக்கீங்க? பொம்மலாட்டமா? பொம்மலாட்டமா நடக்குது. பொம்மைகள் வந்துட்டா? பொம்மைகளை பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? மேல என்ன இருக்கு? குரங்கா? யாரு பாரு? கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. எல்லாருமே கூடிட்டாங்கல்ல. எவ்வளவு பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க இவ்வளவு நேரமா ரெடி ஆகிறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? நம்ம எல்லாரும் அவங்கள கை தட்டி வரவேற்போமா? நல்லா தட்டி பார்ப்போம். வேற மாதிரி இருக்கப்பா. எனக்கு கேட்கலையா? இன்னும் ஒரே ஒரு வாட்டி நல்ல சத்தமா ஜோரா. இந்த சத்தம் போடுவாங்கப்பா. போதும். காது வலிக்கா? வெரி குட். சரி, எல்லாருமே தயாரிட்டாங்க. வர சொல்லிடுமா? சண்டை வேண்ட போடாம வந்திருக்கிற இடம் பார்த்துக்கங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து சுதாரணமா வந்து கதையை சொல்லிட்டு போங்க. என்ன? சரி. யாரப்பா அது காலங்கத்தர தூங்க விடாம இங்க இருக்க? என்ன காலையிலேயே நான் என்ன சொன்னேன்? நான் வந்துருச்சு. ஆமா. அதாவது நம்ம கோமாளி என்ன நேற்று பார்த்தேன். அப்போ அவரு தான் சொன்னாரு, வாங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. கோமாளி என்ன நமக்கு ஒரு கதை சொல்றதா சொன்னாரு. அந்த கதை சொல்றதா வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டேன். மக்கா வா மக்கா பார்க்கலாம். நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். மக்கா வா மக்கா பார்க்கலாம். நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். மக்கா வா மக்கா பார்க்கலாம். நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். வா மக்கா பார்க்கலாம். நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். அழகான பொம்மைகள் நாங்க சொல்லிடுவோம் உண்மைகள் தாங்க. உண்மைகள் தாங்க. கொஞ்சம் நீங்க பக்கம் வாங்க, எங்க கூத்த பார்த்து போங்க. கொஞ்சம் நீங்க பக்கம் வாங்க, எங்க கூத்த பார்த்து போங்க. மக்கா
மக்காவா மக்கா பார்க்கலாம் நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். 2 நாள் அடங்கிடாத வாழு 2 நாள் நாங்கள் அடங்கிடாத வாழு சொல்லுறத கேளு அங்க விஷயம் உள்ளாளு சொல்லுறத கேளு நாங்கள் விஷயம் உள்ளாளு. சாதி மதம் எங்களுக்கு இல்ல சங்கடங்கள் எங்களுக்கு இல்ல சாதி மதம் எங்களுக்கு இல்ல சங்கடங்கள் எங்களுக்கு இல்ல வேறுபட்ட ஊருக்குள்ள நாங்க ராணி செல்ல பிள்ளை வேறுபட்ட ஊருக்குள்ள நாங்கள் நாங்கள் செல்ல பிள்ளை. காசு பணம் தேவையில்லை மாடி வீடு தேவையில்லை காசு பணம் தேவையில்லை மாடி வீடு தேவையில்லை ஆட்டம் போட்டு முடிஞ்சதுமே அடங்கிடுவோம் பெட்டிக்குள்ள ஆட்டம் போட்டு முடிஞ்சதுமே அடங்கிடுவோம் பெட்டிக்குள்ள. மக்கா மக்கா பார்க்கலாம் நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். மக்கா மக்கா பார்க்கலாம் நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். நன்மை செய்வோம் நாங்க நம்பி நீங்க வாங்க நன்மை செய்வோம் நாங்க நம்பி நீங்க வாங்க. உண்மை சொல்லும் நாங்க ஒரு அவதாரம் தாங்க உண்மை சொல்லும் நாங்க ஒரு ஆதாரம் தாங்க. புத்தாட்டம் போடுறவங்க குதூகலமா ஆடுறவங்க குத்தாட்டம் போடுறவங்க உள்ளவங்க நீங்க நின்று ரசிக்க தாங்கன்னா பாட்டு பாடுறவங்க நீங்க நின்று ரசிக்கிறதுனால பாட்டு பாடுவீங்க. கொஞ்ச நேரம் பாரு மக்கா சொல்லுறத கேளு மக்கா கொஞ்ச நேரம் பாடு மக்கா சொல்லுறத கேளு மக்கா கேட்டு நீங்க நடந்துக்கிட்டாங்க வாழ்க்கை பக்கா பக்கா கேட்டு நீங்க நடந்துக்கிட்டாங்க வாழ்க்கை பக்கா மக்கா. மக்கா 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 பார்க்கலாம் நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம் மக்கள் பார்க்கலாம் நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். இல்ல ஜோரா கேட்கறது பாப்போம். எல்லாரும் இங்க கதை கேட்க வந்திருக்கீங்களா? இந்த கோமாளி என்ன சொல்ற கதையை கேட்கவா வந்திருக்கீங்க? இந்த முத்து தான் கதை சொல்ல நான் ஆள் கூப்பிடுறேன்னு சொன்னா பரவாயில்லையே முத்து இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சிருக்கான். ஏய் முத்து கோமலி சொல்லுப்பா. போட்ட வாட்ஸ்அப்ல இத்தனை பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா? பரவாயில்லைப்பா. நீங்க சொல்ல போற கதையை கேட்கத்தான். அப்படியா? சரி சரி என்ன கதை சொல்லலாம்? ஆனா இந்த வழக்கமா நாய் கதை சொல்லுங்களேன். நாய் கதையா? அது படிச்சு நாய் கதை வேண்டாப்பா. வேற வேற ஏதாவது ஒரு கதை சொல்லு. நாய் கதை வேண்டாமா? அப்போ நம்ம வீடுகள்ல இந்த சாயந்தரம் ராத்திரி நேரத்துல பயமுறுத்துற மாதிரி ஒரு பேய் கதை சொல்லுவாங்கல்ல, அந்த பேய் கதை சொல்லுங்களேன். பேய் கதையா? பேய் கிடையாது ஒண்ணு கிடையாது. எல்லாம் சும்மா டூப்பு சும்மா நம்மளை ஏமாத்துறது சொல்லுது. அதெல்லாம் வேண்டாம். வேற 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 பேய் கிடையாதா? ஆமா விடுங்க. அப்போ அந்த காலத்துல நம்ம கூந்தையில டகடகா டகடகா டகடான்னு வந்துட்டு இருப்பாங்களே ராஜா ராணி, அந்த மாதிரி ராஜா ராணி கதை ஏதாவது சொல்லுங்களேன். எப்பா எத்தனை காலத்துக்கு ராஜா ராணி இளவரசர் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம புதுசா நம்ம மக்களோட கதையை சொல்லுவோமா? மக்களோட கதையா? ஆமா. இங்க இங்க உட்கார்ந்துருக்காங்களே இந்த குட்டி பிள்ளைங்க, இவங்கள மாதிரியே ஒரு குட்டி பையனோட கதை சொல்லுவோமா? இதுங்கள மாதிரி குட்டி பையனா? ஆமா. அது யாரு? அது யாரா? அது யாருன்னு நான் சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். வாங்க வாங்க அது யாருன்னு பாப்போம். உங்க எல்லாருக்கும் ரவின்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ரவி யாரு? அங்க நிக்கிற அண்ணனா? அவரு சின்ன வயசுல எப்படி இருந்தாரு தெரியுமா? ரவியை தெரியுமா? செல்போன் ரவியை 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 தெரியுமா? மணியே எப்பொழுது கணிப்பு ரவியை தெரியுமா? செல்போன் ரவியை தெரியுமா? மாலையே
செல்போன் அறிய தெரியுமா? போனிலே எப்பொழுது கிடைக்கும் அறிய தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? தூங்கும் போது செல்போன், எழுதும் போது செல்போன், 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 சாப்பிடும் போது செல்போன், விளையாடுவதும் செல்போன். சாப்பிடும் போது செல்போன், விளையாடுவதும் செல்போன். தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? அறிய தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? நேரங்காலம் தெரியாம அறிய தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? அறிய தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? நேரங்காலம் தெரியாம போன பாப்பானே, நேரங்காலம் தெரியாம போன பாப்பானே, பொறுப்பேதும் இல்லாம பொருள் தொலைப்பானே, பொறுப்பே இல்லாம பொழுது கொடுப்பானே. அறிய தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? அறிய தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? போனியே பொழுது கணக்கு அறிய தெரியுமா? செல்போன் அறிய தெரியுமா? போனிலே பொழுது கழிப்பு அறிய தெரியுமா? செல்போன் 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 அறிய தெரியுமா? 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 தெரியாதா? ரவிய பாப்போமா? அது இங்க வேணாம், நீங்களே பாத்துக்கங்க. யாருப்பா அது? பாட்டெல்லாம் பாடி எழுப்பிக்கிட்டு நல்ல தூண்டிக்கிட்டு இருந்த எழுப்பிட்டீங்க. எனக்கு கோபமா வருது. யாரு எழுப்புனது? டேய் நான் தான்டா உங்க அம்மா. உண்மையிலே காலையில இருந்து எத்தனை தடவை அவங்க எழுப்புறது? டேய் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பியா? காலையில இருந்து அவங்க எத்தனை தடவை எழுப்புறது? 8:30க்கு ஸ்கூலுக்கு போனா 8 மணிக்கு இப்படி எந்திக்கிற? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காடா? அம்மா நீ நைட் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க. நீ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கடா. வர வர போங்கம்மா. நான் நல்லா போயிட்டு இருக்கேன். டேய் ஸ்கூலுக்கு போறலடா. ஃபர்ஸ்ட் எஞ்சி குளிச்சு கிளம்புடா. குளிக்கவா? ஆமா குளிக்கும்போது செல்போன் பார்க்கணும். ஆமா நீ இப்படி செல்போன்ட்டே கடை. நீ என்னமா ஆகணும்னு எனக்கே தெரியல. சரி சரி நீ உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன சாப்பாடு செஞ்சிருக்கணும் சொல்லு. நீங்க போய் எனக்கு பூரி திட்டுவீங்க. நான் வந்து குளிக்க போறேன். பூரியா? பூரிலாம் வேற சுடுறியாடா? உனக்கு பிடிச்ச குட்டி தோசை சுட்டு வைக்கட்டுமா? ஆமா நீ இதுலயே திருந்த மாட்டிய. செல்போனை சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிடு. சரி சரி குளிக்க போறேன். நேரமாச்சு சுட்டி கண்ணா முடிஞ்சாச்சு சுட்டி கண்ணா நட்சத்திரங்க போட்டு கலகல உலகம் காத்து டேய் ரவி சீக்கிரம் வாடா. தோசை சுட்டு வச்சு ஆறு. சீக்கிரம் வா. டேய் நான் எங்க இருக்கேன், நீ எங்க இருக்க? நான் மாடியில இருக்கேன். இப்ப கீழே வரேன். இப்படி இருந்தா நான் எப்படிதான் உனக்கு சாப்பாடு ஊட்டுறதே? வந்துட்டேன், நான் பக்கத்துல வந்துட்டேன். எனக்கு ஊட்டுங்க. சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கு தோசை. செல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். டேய் அது செல்ல பத்தி தூர வைடா. நீ செல்ல பார்த்தே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒழுங்காவே உடம்புலயே சேர மாட்டேங்குது. நான் செல்லையும் கிட்டே தூர வைக்க மாட்டேன். கூடவே தான் வச்சிருப்பேன். நான் பார்த்துக்கிட்டு செல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். செல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். எப்படியோ நீ சாப்பிட்டா சரிதான். சரி நேற்று ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணியா இல்லையா? நான் செல்லு பார்த்துக்கிட்டே ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். நீ செல்ல பார்த்தே இப்படி ஹோம்ஒர்க் பண்ணு. கடைசி டெஸ்ட்ல போய் முடிக்க போறேன். அதான் நடக்க போகுது. போகணும் ஸ்கூல்லயே செல்லு பார்த்து தான் போற இருக்காங்க. நான் ஜாலியா அப்படியே படிச்சு எழுதிடுவேன். டேய் நீ இப்படியே செல்ல பார்த்துட்டே இருந்தா வாழ்க்கையில என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியலடா. உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சரி நீங்க படிச்சுட்டே இருங்க. நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். பாய் பாய்.
குழந்தைங்களா, இப்படி செல்லும் கையுமா இருந்த ரவி ஆ, என்ன ஆனா தெரியுமா? என்னாச்சு? அதத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரவியோட நிலைமை என்னாச்சு தெரியுமா? ரவி எப்படி இருந்த ரவி எப்படி ஆயிட்டானு இந்த பாட்டை பார்த்து கேளுங்க. கண்ணும் போச்சு காதும் போச்சு எல்லாம் செல்லாலே உடலும் போச்சு உற்சாகம் போச்சு எல்லாம் செல்லாலே சோர்வும் மாச்சு சோம்பலாச்சு எல்லாம் செல்லாலே தூக்கம் போச்சு துக்கமாச்சு எல்லாம் செல்லாலே கண்ணும் போச்சு காதும் போச்சு எல்லாம் செல்லாலே இப்படி இருந்த ரவி இப்போ எப்படி ஆயிட்டான்னு பாருங்க. நீங்க எவ்வளவு கத்தி கூப்பிட்டாலும் இப்ப ரவிக்கு கேட்க ரவி, ஓ ரவி, ரவி, இங்க ரவி எங்க போனா? ரவி வந்த இருக்கானா? அதான் ரவி. என்ன ஒரே அமைதியா இருக்கு? என்ன அமைதியா இருக்கா? நான் இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறேன், அவன் கேட்கலையா? ரவி இரு பக்கத்துல வா. ரவி, ஏதோ ஒரு உருவம் வருத மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணும் தெரியலையே. என்ன கண்ணும் போச்சா? ரவி, நான் முட்டி இருக்கேன். ஓ ரேடியோல பாட்டு போட்டிருக்காங்களா? பாட்டா? போச்சு, கண்ணும் போச்சு, உனக்கு காணும் போச்சா? இரு இன்னும் பக்கத்துல வாரேன். எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி பாக்கீங்களோ? ரவி, இந்த பக்கத்துல வந்து எப்பப்பா வந்த? இங்க பாருங்க, இது யாருன்னு தெரியல. நம்ம முத்து மாதிரி இருக்கா? முத்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டியா? அப்ப வந்து ஒன்றா பேசிட்டு இருக்கேன், உனக்கு கண்ணும் கேட்க மாட்டேங்குது, கண்ணும் பார்க்க முடியல, காதும் கேட்க முடியல. ஓ, என்கிட்ட நீ பேசிட்டு இருந்தியா? சரி, முக்கியமான விஷயமா பேச வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? நேத்து கிளாஸ்ல ஒரு கணக்கு போட்டாங்கல்ல, ஹோம்ஒர்க்கு. ஆமாமா, அந்த கணக்கு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுக்கியா? ஓ, நேத்து கணக்கு பாடம் எல்லாம் நடந்துச்சா? என்ன கணக்கு பாடம் நடந்துச்சா? அப்ப வகுப்புல நீ இல்லையா? நான் வகுப்புலதான் இருந்தேன். அப்ப உனக்கு எல்லாமே போச்சு. எனக்கு எவ்வளவு கேட்கல. அதான் கண்ணும் போச்சு, காதும் போச்சு, கவனம் குறைவாயிட்ட. நீ எப்படிதான் படிக்க போற? சின்ன வயசுல இப்ப ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் செல்ல மாட்டிக்கிட்டே இருப்பேன், வீட்டுக்கு போகும்போது செல்ல மாட்டிக்கிட்டே இருப்பேன். இப்படி இருந்து இப்ப கையெல்லாம் நடுங்குது, எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. நீ பாரு, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இப்பதான் எனக்கு நீ பேசுறதே கேக்குது. இதுல தப்பிக்க வேற வழியே இல்லையா? இருக்கு, நிறைய வழி இருக்கு. அதை பத்தி சொல்லத்தான். யார் வந்திருக்கா? கோமாளி என்ன? கோமாளி என்ன வந்திருக்காரா? ஆமா. சரி, உங்க எல்லாருக்கும் இப்படி பிரச்சனை இருக்குன்னா, என்னைய மாதிரி நீங்களா ஆயிடக்கூடாதுன்னா நம்ம கோமாளி என்ன சொல்றது நம்ம எல்லாம் கேட்போமா? என்ன சத்தத்தையே காணும்? கேட்போமா வேண்டாமா? அப்ப கோமாளி என்ன எங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க. கோமாளி என்ன எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த அந்த கடைசியில உட்காந்துருக்க பையன்லாம் என்னை கூப்பிடல, நான் வரமாட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா, அப்பதான் என்ன நமக்கு வந்து சொல்லுவாங்க. கோமலி, நான் வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் இப்ப நான் என்ன சொல்லி தர போறேன் தெரியுமா? செல்போன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லி தர போறேன்.
அதாவது ரொம்ப நேரம் நம்ம செல்போன் பார்க்கறதுனால நமக்கு என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? ரவியோட கண் பார்வை போன மாதிரி நம்மளோட கண் பார்வை மங்கும். தூரத்துல நம்ம ஃப்ரெண்ட் வர்றது நமக்கு தெரியாது. நமக்கு தலைவலி வந்துடும், பதட்டமா இருக்கும். ஆமா, அச்சோ பதட்டமாயிட்டு எனக்கு வேர்க்குது. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகமா செயலிழக்க ஆரம்பிச்சிடும். கமல் என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க? மொபைல் போன் யூஸ் பண்ண இப்படி இல்லாம ஆகும். ஆமாப்பா, இதய துடிப்பே குறைஞ்சு போயிடும். ஐயோ, நாம யூஸ் பண்றத பார்த்தா இன்னைக்கு இதயமே நின்று போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்புறம் கொஞ்ச நாள்ல அன்னைக்கு ஒரு பையனை ரோட்ல பார்த்தேன். யாரு? கையில போனே இல்ல, நம்ம ரவிதான். ஆமாமா ரவி, என் ஃப்ரெண்டு. வரல என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தா? இப்படி 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 தடவிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். என்னாச்சு அவனுக்கு? திடீர்னு அவன் என்ன சொல்லுதா, இன்னைக்கு நைட்டுனா 30 பேரை கொன்றுவாங்க, இன்னைக்கு நான் வந்து டோரா புச்சிக்கு வீட்டுக்கு போறாங்க, திடீர்னு பார்த்தா கலர் கலரா துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. என்ன ஆனாலே தெரியல, மனநலம் பாதிக்கப்பட்டுரும். இப்படி பயப்பட மிரட்டுறீங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நம்ம அந்த ஏன் அதை நம்ம பயன்படுத்தணும்? அதுக்கு பதில நம்ம எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? புத்தகங்களை வாசிக்கணும். புத்தகங்களை வாசிக்கணும். புத்தகங்களை என்ன செய்யும் தெரியுமா? புத்தகங்கள் வந்து நம்மளோட அறிவை பெருக்கும், நம்மளோட மொழித்திறனைய பெருக்கும், நமக்கு நிறைய நினைவாற்றல் வரும். நல்ல நினைவாற்றல் வருமா? ஆமா, நல்ல ஜாலி. நினைவாற்றல் வந்தா டேபிள்ஸ் எல்லாம் நமக்கு மறக்காது இல்ல? ஆமாமா ஆமா. டேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேபிள்னா என்னது? வாய்ப்பாடு, வாய்ப்பாடு கணக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? வாய்ப்பாடா? அதுக்கு பேர் டேபிள் வச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, உனக்கு புக்கு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு ரவி தான் ஃப்ரெண்டு. இப்ப புக்கும் ஃப்ரெண்டா? ரவி ரவி பார்த்தியா எப்படி ஆயிட்டா? நீ வர்றதே தெரியாம ஆயிட்டான். இன்னைக்குமே ஒரு நல்ல நண்பன். அப்படி சொல்லுங்க. நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து புக்கு வாசிப்பீங்களா? வாசிப்போம். புத்தகங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு, நிறைய வரலாறுகள் இருக்கு, நிறைய உண்மைகள் இருக்கு. ஆஹா, இவ்வளவு விஷயங்கள் புத்தகங்கள் இருக்குமா? இவ்வளவா? இது மட்டும் இல்ல, உனக்கு தெரியாத நிறைய பொக்கிஷங்கள் இந்த புத்தகங்கள்ல இருக்கு. புது புது அறிவெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஐ ஜாலி. உன்னோட திறமை நல்ல மேம்படும். உனக்கு செஸ் விளையாட தெரியும்னா நீ நம்பர் 1 பிளேயர் ஆயிடுவ. உனக்கு கேரம் போர்டு விளையாட தெரியும்னா நீ நம்பர் 1 பிளேயர் ஆயிடுவ. ஆமா, நீ நிறைய வாசிக்க வாசிக்க ஸ்கூல் பாடமும் உனக்கு ஈஸியா வரும். ஓஹோ, ஆமா. நம்ம எல்லாரும் புக் வாசிப்போமா? எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போமா? எல்லாரும் உங்க கையை நெஞ்சுக்கு நேரா தூக்குங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? என்னை ஏமாத்த பார்க்காதீங்க, எனக்கு கல்வி நல்லா தெரியும். நான் உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த கடைசியில் ஒரு தம்பி கையை நெஞ்சுக்கு நேரா தூக்குங்க. ரைட், இப்ப எல்லாரும் உறுதிமொழி சொல்லுவோமா? சொல்லுவோம். நாங்கள், எனக்கு கேட்கல. இனிமேல் செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம். புத்தகங்களை வாசிப்போம். இன்னும் சத்தமா வாசிப்போம். நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு பாடுவோமா? புத்தம்
புதிய புத்தகமே, புத்தம் புதிய புத்தகமே, புத்தியை கொடுக்கும் புத்தகமே, புத்தியை கொடுக்கும் புத்தகமே, கண்ணை கவரும் புத்தகமே, கண்ணை கவரும் புத்தகமே. எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரையும் சேர்ந்து சொல்ல வைப்போம். நீங்களும் பாடினாதான் நான் பாடுவேன். ஈஸிதான், எல்லாரும் சொல்லுமா? புத்தம் புதிய புத்தகமே, புத்தம் புத்தியை கொடுக்கும் புத்தகமே, கண்ணை கவரும் புத்தகமே, வண்ணம் நிறைந்த புத்தகமே, வண்ணம் நிறைந்த புத்தகமே, படங்கள் வரைந்த புத்தகமே, பாடல்கள் நிறைந்த புத்தகமே, பாடல்கள் நிறைந்த புத்தகமே, கதைகள் சொல்லும் புத்தகமே, கதைகள் சொல்லும் புத்தகமே, கதைகள் சொல்லும் புத்தகமே, கதைகள் சொல்லும் புத்தகமே, கவிதை பாடும் புத்தகமே, கவிதை பாடும் புத்தகமே, அழகு மிளிரும் புத்தகமே, அழகு மிளிரும் புத்தகமே, அறிவியல் சொல்லும் புத்தகமே, அறிவியல் சொல்லும் புத்தகமே, நாளும் படிப்போம் புத்தகமே, நாளும் படிப்போம் புத்தகமே, நன்னெறி சொல்லும் புத்தகமே, நன்னறி சொல்லும் புத்தகமே, நல்ல நல்ல புத்தகமே, நல்ல நல்ல புத்தகமே, நமக்கு நண்பன் புத்தகமே, நமக்கு நண்பன் புத்தகமே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. எல்லாரும் சொல்லுங்க. நல்ல நல்ல புத்தகமே, நமக்கு நண்பன் புத்தகமே, நாள்தோறும் வாசிப்போம், நல்ல புத்தகங்களை நேசிப்போம். இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க. நாள்தோறும் வாசிப்போம், நல்ல புத்தகங்களை நேசிப்போம். நல்ல புத்தகங்களை நேசிப்போம். கோவிந்தண்ணா, சொல்லுங்கப்பா. அந்தான்னு ஏதோ கதையை சொல்லாம நம்ம ரவி கதையை வச்சு இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் செல்போனை பார்த்து இந்த கண்ணு கெட்டு உடம்பு கெட்டு போறத நீங்க திருத்துற மாதிரி ரவியோட கதையை வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க எல்லாருமே இந்த ரவியோட கதையை கேட்டு இனிமே நாங்களும் நல்ல புத்தகங்களை வாசிச்சு நல்லபடியா விளையாடி ஆரோக்கியமா அறிவோட இருப்போம்னு நாங்க உறுதியா சொல்றோம். அப்படியா? எல்லாரும் உறுதியா சொல்றீங்களா? அப்ப எல்லாரும் வந்து நல்ல சத்தமா சொல்லுங்க. நாள்தோறும் வாசிப்போம்னு. இவ்வளவு சத்தம் போதாது, இன்னும் சத்தமா நாள்தோறும் வாசிப்போம், நாள்தோறும் வாசிப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? பாய், டாடா டாடா. உங்க எல்லாருக்கும் நான் கை தட்ட போறேன். நீங்களே எனக்கு கை தட்ட மாட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? இங்க எத்தனை பேர் ரவி மாதிரியே செல்போன் யூஸ் பண்றீங்க? உண்மையா கை தூக்குங்க பாப்போம். ஏ அப்பா, நிறைய பேர் இருப்பீங்க போல இருக்கு. இனிமே செல்போன் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல? இனிமே செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். ரவி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? யாரோ ரவிட்ட பேசணுமா? ரவிட்ட பேசணுமா? யாரோ ஒருத்தர் வாங்க, ரவிட்ட பேச வைக்கலாம். யாரு வரீங்க? வாங்க, மேல வாங்க. ரவிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்படியே மேல வாங்க. ஒவ்வொருத்தர் வாங்க வாங்க. ஒருத்தர் மட்டும் வாங்க. ரவிட்ட பேசுமா? ரவி, ரவி, ரவிட்ட நீ என்ன கேட்க போறீங்க கேளு. சரியா? பார்க்கதான் வந்தீங்களா? அறிவுப்படுத்து. என் பேரு ரவி. உன் பேரு என்ன? சேடன்.
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சொல்லு, என்ன கேட்கணும் என்கிட்ட? எனக்கு கேட்கல. முட்டை கேட்கிறேன். கேளு. கேளு. ரவி உன்னை பார்த்து பயப்படுறானா? பயப்படாத, நான் உன் ஃப்ரெண்டு. சரி சரியா? நான் காலையில இருந்து உருளோட சாப்பிட்டேன். ஓகே ஓகே, வேற யாராவது கேட்கணுமா? அடுத்து யார் வரா? அடுத்த யார் வரா? எனக்கு டயர்ட் ஆகுது. இங்க நினைக்க. உங்க பேரை சொல்லி ரவிக்கு கை கொடுங்க. என் பேரு ரவி, உங்க பேர் என்ன? மரியாதை, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? கிளாஸா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜி. ஓ சூப்பர். நான் யூகேஜி படிக்கிறேன். யூகேஜியா? நான் யூகேஜி படிக்கிறேன். எனக்கு ஆனாலும் தெரியும், ஏபிசிடிலாம் தெரியும். நீ என்ன கேட்கணும் ரவிட்ட? ரவிக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஹலோ. 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 ஹாய். How are you? டாடா பை பை see you. நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியா? அதே ரவி ஓடிட்டாப்ல. யாரா? வாங்க வாங்க, இவங்க வாங்க. இங்க ஓட மாட்டாங்க. ரவி. ரவி எப்படி தள்ளி இருந்தா பாங்க. சொல்லுங்க. பேர் என்னது? என் பேர் தான் ரவி. இப்பதான் கூப்பிட்டீங்க. ரவி, உங்க பேர் என்ன? ரவி என் பேர் என்னன்னு கேட்கிறேன். உங்க பேர் எனக்கு தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். சொல்லுங்க, உங்க பேர் என்னது? நோட்ல. ஓகே சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே, சொல்லுங்க, என்ன கேட்கணும் என்கிட்ட? நீ செல்லு பார்க்காத. சரி, நான் இனிமே சொல்லி பார்க்க மாட்டேன். நான் வந்து தெரிஞ்சுட்டா. நீங்க தெரிஞ்சுட்டீங்களா? அப்படியா? இனிமே பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டோம். ரொம்ப நேரம் பார்க்க கூடாது. என்ன நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? ரவி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க கிடைச்சிருக்காங்க பாத்தியா? எல்லாருக்கும் யாரெல்லாம் இதுமே சொல்லி பார்க்க மாட்டாலும் அவ்வளோ பெரிய ஹாய் சொல்லுங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு வரேன். டாடா. ரவி இப்பதான் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடல்நிலை வந்து ஆரோக்கியமா மாறிட்டு இருக்கு. அதனால ரவிக்கு வந்து ஒரு பையன் பேசணுமா? ரவி, ஒரே ஒரு பையன் மட்டும் பேச மாட்டான். ஓகே 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 ஓகே, நான் அந்த தம்பிக்காக வரேன். தம்பி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ரவி, என்ன பண்ணிருக்கீங்க? பிரின்சன். ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். அந்த கை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், எலும்போட சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? சரி, ஓகே ஓகே. ஹாய். என்ன கேட்கணும்? சாப்பிட்டேன்னு கேட்க வந்தியா? எந்த ஊரு? நானா? நானு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். உனக்காக மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கீங்களோ? என்ன பாக்கியா? ஆமா, என்ன பார்க்கத்தான் இருந்தேன். நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சரி ரவி, டாடா. இதே மாதிரி எல்லாரும் ரவிக்கு ஸ்பீடா கிளாப் பண்ணலாமா? உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ உங்களோட சத்தம் அதுல தெரியணும். சரியா? கிளாப் பண்ணுங்க, ரவிக்கு கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இல்லையா நம்மளாட்டம்? சரி, ரொம்ப நன்றி. நான் அடிக்கிறேன். பெரிய ரவியை நீங்க கூப்பிடுமா?
பெரிய ரவியம். பெரிய ரவிங்க. அந்த ரவி தான் வளர்ந்து இப்படி வந்திருக்காப்ல. இவர்தான் அந்த பெரிய ரவி. தாத்தாவா மாறிட்டார். இருக்கு அண்ணனை பார்ப்போம். யாருக்குலாம் டான்ஸ் ஆட பிடிக்கும்? சரி பார்ப்பேன். நான் கொட்டு அடிக்கும் போது யாரெல்லாம் ஆடுறீங்க, யார் அமைதியா உட்காந்துருக்கீங்கன்னு பார்ப்பேன். ஏதாவது சேர்ந்து ஆடுமா? இல்ல நிறைய பேர் ஆடவே மாட்டேங்கிறீங்கல்ல. எல்லாரும் ஆடினா தானே நான் அடிப்பேன். சரி எல்லாரும் முன்னாடி வாங்க. ஆள் குறைஞ்ச விடுங்க. இங்கிட்டு வாங்க. வெயில் அடிக்கும். இதுல வந்துருங்க. எல்லாரும் ஆடுறவங்களும் இங்க வந்துருங்க. எல்லாரும் ஆடுறவங்களும் இங்க வாங்க. முன்னாடி வாங்க.
அண்ணா எல்லாரும் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நல்லா இருந்துச்சா? இப்போ நமக்காக அங்க இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருவோமா, கிஃப்ட் கொடுத்துருவோமா? அண்ணா மாரிமுத்துல இருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, சத்தமா ஒரு கிளாப் பண்ணுங்க. அவர் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். லாரன்ஸ் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாங்க. கிளாப் பண்ணுங்க, சவுண்டா சத்தமா ஒரு கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. செம்மையா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? என்ன பிடிச்சிருந்தது? அந்த பொம்மை வெளியே வந்து பேசணும். ரொம்ப வெளியே வந்து பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களோ? அது வாய் ரொம்ப பெருசா இருந்துச்சு. வாய் ரொம்ப பெருசா இருந்துச்சா? வாய் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இங்க யாருக்கு வாய் பெருசா இருக்கு? எல்லாருமே வாய் பெருசா இருக்கா? சரி, அந்த கதை என்ன கருத்து கத்துக்கிட்டீங்க நீங்க? செல்போன் பார்க்க மாட்டேன், செல்போன் பார்க்க மாட்டேன், செல்போன் பார்க்க மாட்டேன்னு கத்துக்கிட்டேன். செல்போன் பார்க்க மாட்டேன் கத்துக்கிட்டீங்க. அப்பவே செல்போன் பார்க்க மாட்டேன் எழுதுனே. ஆமா, அதோட தேவைக்கு மட்டும் பார்த்துட்டு எழுதுனே. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்ல போறீங்க? செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், புத்தகம் வாசிக்கணும். வெரி குட், அருமை அருமை. சரி, நல்லா இருந்துச்சா? பொம்மை பேசுறது நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. கிஷோர் விஜய். வெரி குட். என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. செல்போனை விட புக்கு தான் ரொம்ப யூஸ்ன்னு சொன்னாங்க. அருமை. அப்புறம் பாட்டு இதெல்லாமே நல்லா இருந்துச்சு, கருத்துகளும் நல்லா இருந்துச்சு. ரவி பேசுறது நல்லா இருந்துச்சா? ரவிட்ட பேசணும் ஆசை இருந்தா அவங்களுக்குலாம் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. வெரி குட். உங்க ஆர்வத்தை பாராட்டுறோம், நன்றி. மேக்னா வெரி குட். நீங்க பொம்மை பார்த்து என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ எங்களுக்கு தேவையான லைஃப்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்கக்கூடாது, அதுக்கு அந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல புக்கு படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். எந்த மாதிரியான புக்ஸ்ல படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? புரியல. புக் படிச்சிருக்கீங்களா? என்ன புக் படிச்சிருக்கீங்க? காமராஜர் புக் ஒன்று படிச்சிருக்கேன். வெரி குட். காமராஜர் புக் படிச்சிருக்கீங்க. வேற? அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி புக் படிச்சிருக்கேன். ஸ்டோரி புக் படிச்சிருக்கீங்க. அதனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிதானே? வெரி குட். இந்த அக்கா ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர், தேங்க்யூ.